எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற வாயில் கரையிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற ஒரு பிரெட் புட்டிங், அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துருக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கு. மைதா பிரெட்டு தான் எடுத்திருக்கு. ஓரம் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது இதே மாதிரி கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸாக வேண்டாம், கொஞ்சம் பெரிய பீஸாகவே இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கு. 4 முட்டை எடுத்திருக்கு. முட்டை ஃபுல்லாக வேண்டியதில்லை, நான் அது சேர்க்கும்போது கரெக்டாக சொல்கிறேன். ஒரு பவுலுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே மில்க் பவுடர், பால் பவுடர் சேர்த்துருக்கு. இதுக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சர்க்கரை. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலிலிருந்து கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்ச பால் ஃபுல்லாக ஊற்றிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையோட அளவு 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்குது. புட்டிங்க்கு இந்த ஒரு இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்குள்ளே 10 to 15 கிராம் அளவுக்கு வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரோட அளவு அந்த கிராம் உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூனில் தான் 2 டைம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது சூடாக இருக்கிற பாலுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு இதே மாதிரி நல்லா அமர்த்தி ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம முட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 முட்டை ஃபுல்லாகவே அந்த ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே சேர்த்து ஃபுல்லாக எடுத்துருக்கு. மிச்சம் 2 முட்டையோட எல்லோ மட்டும்தான் எடுத்துருக்கு. எக் யோக் மட்டும்தான் எடுத்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கு. வெனிலா எசன்ஸு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறது இந்த முட்டையோட வாசம் கம்மி பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் ஆகுதான். ஊற வச்ச ப்ரெட்டு பாதி ஆறினதுக்கப்புறம் முட்டையோட மிக்ஸ் அதுக்குள்ளே சேர்த்து மெதுவாக இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ப்ரெட்டோட பீசஸ் அதுக்குள்ளே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். அப்படி தான் நமக்கு வேணும். இதுக்குள்ளே 2 பிஞ்சு அளவுக்கு சின்னமன் பவுடர், பட்டை இருக்குல்ல, பட்டை நல்லா இடித்து பவுடர் பண்ணி ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது தான் நமக்கு இதுக்குள்ளே முட்டையோட வாசம் தெரியாமல் போயிடும். டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகமாகும். இதுக்குள்ளே சேர்க்கறதுக்காக கொஞ்சம் பிஸ்தா, கேஷ்யூ நட்டு, செர்ரி, டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பீஸை நறுக்கி எடுத்து வச்சுருக்கு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, என்ன அவைலபிளாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சின்ன பீஸை நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சர்க்கரை எடுத்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூடி சேர்த்து லோ ஃப்ளேமில் இது கரைய விட்டுக்கோங்க. தீ அதிகமாக வைக்கக்கூடாது, மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக இது கேரமலைஸ் பண்ணி எடுக்கணும். தீ அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னு இது சீக்கிரம் கருகி போயிடும், கசப்படிக்கும். நல்ல இதே மாதிரி கோல்டன் கலர் வரும்போதே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செகண்டுக்குள்ளே இது கருகி போயிடும். அதனால சீக்கிரம் கேக் டின்னுக்குள்ளே மாற்றிடலாம். கேக் டின்னுக்குள்ளே ஆயில் பட்டர் எதுவுமே தடவ வேண்டியதில்லை. அதுக்குள்ளே டைரெக்டாக ஊற்றிடலாம், தண்ணி இருக்கக்கூடாது. இதே மாதிரி நல்ல ஒரு சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா டைட்டாக கீழே ஒட்டி இருக்குது, ஒழுகிறதில்ல. இப்படி நிற்கும்போது நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டோட மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ட்ரை நட்ஸு ரெண்டுமே சேர்த்து லேயர் லேயராக இதில் ஊற்றிடலாம். நான் இப்போ ஒரு 3 லேயராக தான் ஊற்றுறேன். மெதுவாக ஊற்றிக்கோங்க. இதில் ப்ரெட்டோட பீசஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதை ஆவியில் வேக வைக்கும்போது எல்லாமே ஒன்றா கலந்துடும், தெரியாமல் போயிடும். இந்த ப்ரெட்டு பால் மிக்ஸுக்குள்ளே இந்த ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஒன்றா கலந்து கூடி ஊற்றிடலாமா நீங்கள் யோசிக்கும். அந்த மாதிரி ஊற்றிருச்சு அப்படின்னா லேயர் லேயராக இது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட ட்ரை நட்ஸ் எல்லாம் நிற்காது. சில டைம் கீழே எல்லாமே ஒன்றா அமங்கி போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரெட்டாக நிற்கும், கீழே அமங்கி போகாது. இப்போ 3வது லேயரும் இதுக்கு மேலே நான் ஊற்றிட்டேன். உங்கள்கிட்ட இதே மாதிரி கேக் டின் இல்லை, பெரிய பாத்திரம் இல்லை அப்படின்னா கிளாஸுக்குள்ளே, ஸ்டீல் கிளாஸுக்குள்ளேயும் இதே மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறேன். அதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து இதே மாதிரி மேலே டைட்டாக அமர்த்தி மூடி வச்சுக்கோங்க. ஆவியில் வேகும்போது இதுக்குள்ளே தண்ணி விழக்கூடாது, அதனால தான் நம்ம இதே மாதிரி மூடி வைக்கிறேன். இந்த பிரெட் புட்டிங் வந்து வேகும்போது அதுக்குள்ளே இந்த ஆவி வெளியே வந்துடும். அது வெளியே போகிறதுக்காக 3 ஓட்டை கூடி நான் அதில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமரில் தான் வேக வைக்கிறேன். இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி தட்டுக்குள்ளேயும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதித்து ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வேகிறதுக்கு மினிமம் 3/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் தான் இது வேக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நம்ம ஸ்டீமருக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், 45 நிமிஷத்துக்கு அப்புறம் புட்டிங் வந்து கரெக்டாக வெந்து கிடச்சிருக்கு. சில டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு மேபி ஒரு 5 நிமிஷம் அதிகமாக கூடி எடுக்கலாம். வெந்திருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கீழே வந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண சுகர் ஊற்றி இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது டைட்டாக இருக்கும், ஒட்டிடும். அதனால நம்ம அதை டீமோல்ட் பண்ணும்போது சீக்கிரம் வராது. சீக்கிரம் விட்டு வர்றதுக்காக லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே நான் ஒரு 10 செகண்ட் இந்த மோல்டு வந்து கீழே அமர்த்தி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஓரம் வந்து இதே மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி எடுத்துருச்சுன்னா சீக்கிரம் வந்துடும். ரொம்ப கொதிக்கிற தண்ணிக்குள்ளே ஒன்றும் புட்டிங்கோட மோல்டு வந்து இறக்கி வைக்கக்கூடாது. அப்படி செஞ்சிருச்சு அப்படின்னா குளிராக இருக்கிற புட்டிங் வந்துட்டு சூடாக இருக்கிற புட்டிங்காக மாறிடும். வேறு எந்த ப்ராப்ளம் இருக்காது. 10 செகண்ட் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே அமர்த்தி வைக்கும்போது கீழே அந்த டைட்டாக ஒட்டி நிற்கிற அந்த கேரமலைஸ் சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். நம்ம இதே மாதிரி பிளேட்டுக்குள்ளே டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரம் கிடச்சிடும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கிற, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, இடையில க்ரன்ச்சியாக நமக்கு சாப்பிட்றது கூடி கிடைக்கிற பிரெட் புட்டிங் ரெடியாக இருக்குது. நம்ம சேனல் நம்ம முதல் டைம் தான் பிரெட் புட்டிங் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிரெட் புட்டிங் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். அதில் ஒன்று தான் இது. வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. உங்களுக்காக அது செஞ்சு அப்லோட் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு புட்டிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.